அத்தியாயம் 4. வண்டி ஸ்டேஷனில் போய் நின்றது. இன்ஸ்பெக்டர் அதிரன் வேக எட்டுக்களுடன் இறங்கி தனக்கான பிரத்யேக அறைகள் சென்று அடைந்து கொண்டான். மித்ரன் மற்றும் ஏட்டு பின்னாடியே இறங்கி உள்ளே வந்தனர். அவர்கள் உள்ளே வரும் பொழுதே சிலர் வெறும் லுங்கியுடன் உள்ளே அமர வைக்கப்பட்டு இருந்தனர். சிலருக்கு லாக்கப் உள்ளே ஏகப்போக வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது. கான்ஸ்டபிள், என்ன ஆச்சு? யார் இவனுங்க எல்லாரும் என விசாரித்த வண்ணம் மித்ரன் அவன் மேசைகள் அமர்ந்தான். திருட்டு பயலுக சார். ஒரு பொம்பளை தனியா போக முடியாது போல சார். எப்படிதான் மோப்பம் பிடிப்பானுங்களோ தெரியல. சரியா ஸ்கெட்ச் போட்டு போய் அவங்க செயினை அத்துட்டு போயிடுவானுங்க சார். இந்த கேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 10க்கு மேல வருது என லத்தியை வைத்து உள்ளே அடி வெளுத்து வாங்கினார் கான்ஸ்டபிள். ஐயோ சாரே, நான் இன்னைக்கு இன்னும் தொழிற்குள்ள போகவே இல்ல. இத வேற எவனோ எங்க சங்கத்துல இருந்து பண்ணிருக்கான். இத நான் பண்ணல சாரே. அடி வாங்கியவனோ வழி பொறுக்க முடியாமல் கத்தினான். அடே, இதுக்குன்னு நீங்க தனியா சங்கமெல்லாம் வச்சிருக்கீங்களா? மித்ரன் ஆச்சரியமாக கேட்டான். ஆமா சாரே, எங்க சங்கத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஏரியான்னு பிரிச்சு விட்டுருக்காரு எங்க தல. அப்படி பார்த்தா இவர் சொன்ன செயின் திருட்டு போனது வேற ஏரியா சாரே. அது என் கணக்குல வராது என்றான் ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் பார்ப்பது போலவே. என்னமோ எலெக்ஷன்ல நின்னு தொகுதியை பிரிச்சுக்கிட்ட மாதிரியே பேசுறானுங்க. பண்றது திருட்டு வேலை மொள்ள மாதிரித்தனம். இதுல இடத்த பங்கு போட்டுதான் வேலை பாப்பானுங்களாம் பொறுக்கி பசங்க என்று கான்ஸ்டபிள் இன்னும் 2 அடியை போட்டார். சார், அதுதான் அவன் திருடலன்னு சொல்றானே. பாவம், அவன் எடுத்திருக்க மாட்டான்னு தோணுது என்று மித்ரன் வெள்ளந்தையாய் கூறினான். ஐயோ, என்ன சார், பச்சை பிள்ளையா இருக்கீங்க? திருட்டு பயலுக என்னைக்கு திருட்ட ஒத்துக்குவானுங்க? நம்ம தான் விசாரிக்கிற முறையில விசாரிச்சு உண்மையை வாங்கணும் என மீண்டும் அவனை 2 தட்டு தட்ட போன கான்ஸ்டபிளை தடுத்து நிறுத்தினான் மித்ரன். அட இருங்க கான்ஸ்டபிள், கொஞ்சம். அவன் தான் எடுக்கலன்னு சொல்றானே, அடிச்சா மட்டும் உண்மையை ஒத்துக்குவானா? என்னன்னு விசாரிப்போம், கொஞ்சம் இருங்க என அவரை சற்று விலக்கி வைத்தான் மித்ரன். என்ன சார் நீங்க, அக்யூஸ்ட அடிச்சு விசாரிக்காம கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க? அந்த பொண்ணு வேற செயின் இல்லாம போக மாட்டாங்க போல என எரிச்சல் கொண்டார் கான்ஸ்டபிள். எந்த பொண்ணு என மித்ரன் புரியாமல் கேட்டான். அதுதான் சார், இந்த திருட்டு பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு. அந்த பொண்ணு வெளியே தான் வெயிட் பண்ணுது. செயின் இல்லாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அடம் பிடிக்குது சார் அந்த பொண்ணு என வெளியே கை காட்டினார் கான்ஸ்டபிள். எங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறேன் என நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றான் மித்ரன். கான்ஸ்டபிள் வெளியே சென்றார். ஏமா பொண்ணே, உன்னை எஸ்ஐ சார் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் உள்ளவாமா என அந்த பெண்ணை கையோடு அழைத்து வந்தார் கான்ஸ்டபிள். மித்ரன் அந்த பெண்ணை பார்த்தான். நல்ல கொழு கொழு உடல்வாகுடன் புட்டி கண்ணாடி போட்ட பெண் அவள். அழகான அம்சமான பெண்ணாக தெரிந்தாள். வாலிப இளைஞர்களை திரும்பி பார்க்க வைக்கும் அழகிதான் அவள். வேற யாரு? நம்ம மீடியம் மேடம் துளசிதானுங்கோ. என்ன சார் பேசணும் என போலீஸ் ஸ்டேஷன் என்று எந்த பயமும் அவள் முகத்தில் இல்லாது நேரடியாக மித்ரன் முன்னே வந்து நின்றாள். அவள் பயம் இல்லாத பேச்சை கண்டு சற்று ஆச்சரியம் கொண்டான் மித்து. நீங்க தான் இவன் மேல செயினை திருடிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா மேடம் என மென்மையாக விசாரித்தான். எஸ் சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கொஞ்சம் உட்காந்து பேசலாமா சார்? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்கள நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்று லா பாயிண்ட் எல்லாம் பேசினாள் அவள். ஏட்ட என்ன, இது என்ன இந்த பொண்ணு லா பாயிண்ட் எல்லாம் பேசுது? ஒருவேளை லாயரா என்று மெல்ல ஏட்டுவிடம் விசாரித்து கொண்டான் மித்ரன். சார், அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அந்த பொண்ணு லாயர் இல்ல, மீடியா. எடக்கு முடக்கா பேசுனா அந்த பொண்ணு நியூஸ்ல போட்டு நம்ம வேலைக்கு உழ வச்சிரும் என்று மித்ரனை எச்சரித்து கொண்டார் ஏட்டு. நல்ல வேலை சொன்னீங்க ஏட்டு என மித்ரனோ, ஓ ப்ளீஸ் உட்காருங்க, இப்ப சொல்லுங்க, அவன்தான் திருடி இருப்பான்னு எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா என பேப்பர் ஒன்றை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தான். நான் பார்த்தேன் சார், அவன்தான் திருடுனா அவள் உறுதியாக கூறினாள். அப்படியா? சரி, திருட்டு போன நகை எத்தனை பவுண்ட் இருக்கும்
என பேனாவில் எழுதி கொண்டே விசாரணை நடத்தினான். அது சரியா தெரியல சார் என்று அவள் நெற்றியை தேய்த்தபடி சொல்ல, என்னம்மா தெரியலன்னு சொல்றீங்க? உங்க நகை தானே? போட்டிருந்த நகை எத்தனை பவுன் தெரியாதா? என மித்து சந்தேகமாய் கேட்டான். நகை ஒன்னும் என்னுடையது இல்ல சார் என சாதாரணமாய் தோளை குலுக்கினாள் அவள். என்னம்மா சொல்ற? நகை உன்னது இல்லையா? அப்போ ஏமா நீங்க கேஸ் கொடுக்கறீங்க? இப்பொழுதும் மித்து பொறுமையாகத்தான் கேட்டான். திருட்டு போன நகையோட சொந்தக்காரங்க ஒரு ஹேண்டிகேப்ட். அவங்களால பேசவும் முடியாது. அவங்க வெளியதான் இருக்காங்க. அண்ட் அவங்களால நடக்கவும் முடியாது. அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் சார். இதுல என்ன தப்பு இருக்கு? என தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டாள் பெண் அவள். ஓ, எவ்வளோ நல்ல மனசு. உங்க நேம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? என்று மித்து சற்று பணிவாகவும் அதே சமயம் வலிந்து கொண்டேவும் கேட்டான். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே என்னோட பேரை சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லையே சார் என்றாள் பட்டென்று. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நாங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் மேடம் என்றபடி இன்ஸ்பெக்டர் ரூமில் இருந்து ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல் உருவம் புலியை போல் ஒரு கரடுமுரடான சத்தம் கேட்டது. அது அவளுக்கு மிகவும் பிரத்யேகமான குரல் போல் இருந்தது. அவளின் ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் கெடுத்த குரலின் சொந்தக்காரன் போல் இருந்தது. அந்த சத்தம் கேட்டு துளசி மட்டும் அல்ல, அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நின்றார்கள். கண்களில் அதே திமிரும் கூர்மையும் கொஞ்சம் கூட குறையாமல் அவனுக்கே உண்டான கெத்துடன் வந்து நின்ற அதிரனை கண்டு அவள் சோடாபுட்டி கண்களை தாண்டியும் ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம், ஒரு கோபம் என பல்வேறு உணர்வுகள் எட்டி பார்த்தது. அவளையும் அறியாமல் அனிச்சை செயலாக அவள் கால்கள் எழுந்து நின்றது. எங்கிருந்ததோ அந்த கோபம் பசையை போல் வந்து ஒட்டிக்கொண்டது. அவனை வண்டி வண்டியாக கேட்க ஆசை இருந்தாலும் இந்த இடத்தில் அவன் ஒரு உயர் அதிகாரி. அவன் மீது என்ன கோபம் இருந்தாலும் அதை தனியே வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று பழைய கோபத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்தவள், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நாங்க ஒண்ணும் உங்க அடிமைங்க இல்லைங்க சார். நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல என அதிரன் முன்னே திமிருடன் திரும்பி நின்றாள். சார், பொண்ணு பேரு துளசி என கான்ஸ்டபிள் பதில் கூறினார். ஏன் மேடம், அத சொல்ல மாட்டீங்களோ என அவன் பார்வையாலேயே அவளை எடை போட்டான். அன்று பார்த்தது போலவே இருந்தாள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அழகு மெருகேறி விட்டது போல் தோன்றியது. அதிலும் அவள் முறைத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் காந்த விழிகள் அவள் சிப்பி இதழில் வந்து நிற்க அவன் பார்வை சென்ற இடம் கண்டு அவள் அனிச்சையாக இதழை மூடிக்கொண்டாள். நகையை இவன்தான் திருடுனான்னு எப்படி மேடம் இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? லத்தியை கைகளில் சுழற்றியவன் மெல்ல மெல்ல அவளை நெருங்கினான். நான் பார்த்தேன் சார், அவன்தான் நகையை எடுத்திருக்கணும் என கோவத்தை காட்டாமல் இருக்க பல்லை கடித்து கொண்டே பதில் சொன்னாள். அதென்ன எடுத்திருக்கணும்? அப்போ நீங்க யூகமாதான் அவன் திருடுறான்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என கையில் இருந்த லத்தியை கிரிக்கெட் பேட் போல் விளையாடி கொண்டே அவளிடம் கேள்வியை வினவிக் கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு செயலிலும் அவன் விளையாட்டுத்தனத்திலும் அவள் பிபி எகிரிக்கொண்டே இருந்தது. ஆமா என்றாள் பொறுமையாக. அப்போ இந்த பொண்ணு பார்க்காம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குதா என அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். அதிரன் அவள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பரை புரட்டி படித்து பார்த்தான். வெல், ஏன் அவன்தான் அந்த நகையை எடுத்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க மிஸ் துளசி அதிரன் என்றான் அவளை ஆராயும் பார்வையுடன். துளசி ஆனந்த ரங்கன் என அவள் பற்களை கடித்தாள். ஓ, டங்க் ஸ்லிப் ஆகிருச்சு. சரி ஆனந்தரங்கன். ஏன்னா திருட்டு நடந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருந்தான். நானே இதுக்கு முன்னாடி இவன் 2 முறை திருடினதை பார்த்து அவனை போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்திருக்கேன். அதனாலதான் இவன் அந்த செயினை திருடியிருப்பான்னு உறுதியா சொல்றேன் சார் என்றாள் சற்று மிடுக்குடன். ஏட்டா அண்ணன், நம்ம எல்லாரும் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல போகவே பயப்படும் போது இந்த பொண்ணு என்ன இம்புட்டு தைரியமா சார்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கு என ஆச்சரியம் கொண்ட மித்ரன் சத்தம் இல்லாமல் ஏட்டுவிடம் கேட்டு வைத்தான். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கும் அதிரன் சாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு சார்.
என ஏட்டு மித்ரனுக்கு மட்டும் கேட்கும்படி ரகசியமாய் சொன்னார். திருட்டு நடந்ததை பார்க்காமலே ஒருத்தரை உட்கார முடியாத அளவுக்கு அடி வாங்க வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய கொத்தம் தெரியுமா மேடம்? மேசைகள் தாளம் போட்டாலும் அவன் பார்வை அவள் மீதுதான் இருந்தது. ஓ, நான் வேணும்னே பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? வேணா சார், நான் பொல்லாதவ ஆகிருவேன். கோவத்தில் அவள் மூக்கு முந்திரி பழம் போல் சிவந்து இருந்தது. ஏன் ஏட்டு? சொல்லுங்க சார். அவர் அதிரன் முன்னே வந்து நின்றார். நமக்கு தெரியாம புதுசா வெற்றிமாறன் படம் ரிலீஸ் பண்ணிட்டாரோ? அப்படிலாம் இல்லையே சார். இல்ல, தனுஷ வச்சு பொல்லாதவன் எடுத்த மாதிரி மீடியா மேடத்தை வச்சு பொல்லாதவன் எடுத்துட்டாரோன்னு பார்த்தேன். வேண்டுமென்றே அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். என்ன சார், என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? சேச்சே, நீங்க தான் சேமியா மேடம் ஆச்சே. சார், அது மீடியா. ஏட்டு எடுத்து கொடுத்தார். ஹா, மீடியா. மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆகிருச்சு என்றவனுக்கு தெரியும் அவன் வேண்டுமென்றேதான் சொன்னான் என்று. இவர்கள் இருவரின் சண்டை அவர்களுக்கு எப்படியோ, ஆனால் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அது சுவாரஸ்யமாகவே இருந்தது. அதுவும் லாக்கப்பில் இருந்த கைதிகள் எல்லாம் இதை கலகலப்பு கலந்துரையாடல் போல் ஜாலியாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 5. சார், நான் அக்யூஸ்ட் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னதான் அக்யூஸ்ட் மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல சார். நான் ஒரு மீடியா பர்சன், அத மறந்துடாதீங்க. துளசி சற்று காட்டமாய் சொல்ல, மிஸ் துளசி மேடம், யார் அக்யூஸ்ட்னு கண்டுபிடிக்க வேண்டியது நாங்க தான். அதுக்காக தான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அதனால குற்றவாளி யாருன்னு நாங்க கண்டுபிடிப்போம். நீங்க மீடியா தான், போலீஸ் இல்ல. எங்க வேலைய நாங்களே பாக்குறோம். என்ன நடந்ததுன்னு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மிஸ் துளசி மேடம் என நக்கல் தொனிகள் பேசினான். நீங்க பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு இன்ஸ்பெக்டர் சார். அவள் குரல் உயர்ந்தது. பழச மனசுல வச்சு பழி வாங்குற வேலைகள்லாம் உங்களுக்கு தான் தெரியும் மேடம், எனக்கு இல்ல என்றவன் மிஸ்டர் மித்ரன் என்று அழைக்க, எஸ் சார் என சல்யூட் வைத்த வண்ணம் முன்னே வந்து நின்றான் மித்து. மேடம், எந்த ஏரியாவுல எந்த இடத்துல இந்த திருட்டு நடந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்றான் கேள்வியாய். அது அது வந்து சார் என திணறினான் மித்து. அவன் எங்கே கம்ப்ளைண்ட் பேப்பரை படித்தான். அவளைத்தானே மிட்டாய் கடைக்காரன் ஜிலேபியை பார்த்தது போல் ஆவென்று பார்த்து கொண்டிருந்தான். மித்து பதில் சொல்ல முடியாமல் திணறுவதைக் கண்டு, ஆவடி சிக்னல்ல தான் சார் என்றபடி முன்னே வந்து பதில் கூறினார் கான்ஸ்டபிள். அங்க கேட்டா எங்க பதில் வருது? கவனம் வேலையில இருக்கணும், வந்து போறவங்க மேல இல்ல, புரியுதா என ஓர விழியால் துளசியை பார்த்தபடியே மித்ரனை மிரட்டினான் அதிரன். சரி சார் என மித்ரன் மன்னிப்பு வேண்டி நின்றான். நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேக்குறீங்க? யூனிஃபார்ம் போட்ட சிலருக்கு தலையில கொம்பு வந்துடுச்சுன்னு நினைப்பு போல. பாக்குற எல்லாரையும் மிரட்ட வேண்டியது அதிரனை தான் சொல்கிறாள் என அங்கிருந்த அத்தனை பேருக்கும் புரிந்தது. அவர்களுக்கு ஆச்சரியமே. அவன் முன் இத்தனை தைரியமாக இவள் மட்டும் எப்படி பேசுகிறாள் என்றுதான். கான்ஸ்டபிள், சொன்னது கேட்டுச்சா? போய் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட விசாரிச்சு அந்த நகைய யார் திருடுனாங்கன்னு கேமராவுல செக் பண்ணி வீடியோவை கொண்டு வா என்றான் ஆர்டராக. ஓர விழியால் துளசியையும் பார்த்து கொண்டான். எஸ் சார் என்றவனுக்கு இந்த ஸ்டேஷன் புதிது என்பதால் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எங்கு இருக்கிறது என கண்டுபிடித்து போய் அந்த வீடியோவினை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்குள் வேர்த்து விறுவிறுத்து ஒரு வழி ஆகிவிட்டான் மித்து. மூச்சு வாங்க யூனிஃபார்ம் முழுவதும் வேர்வையால் நனைந்துவிட அந்த வீடியோவுடன் ஓடி வந்து அதிரன் முன்னே நின்றான். சார், வீடியோ வாங்கிட்டு வந்துட்டேன் சார். ஆனா டைமிங் தெரியல. அதனால ஒரு நாள் வீடியோ முழுசும் பார்த்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார் என்றான் மித்து நெஞ்சை நிமிர்த்தி. அதிரன் அந்த வீடியோவை வாங்கி போட்டு பார்த்தான். அதில் துளசி அருகே ஒரு ஹேண்டிகேப் பெண் அமர்ந்திருந்தார். அவரின் கழுத்தில் தொங்கிய செயினை ஒரு சிறிய பையன் ஒருவன் பிடுங்கிக் கொண்டு ஓடினான். அவனுக்கு எப்படியும் 15 வயதுக்கு உள்ளேதான் இருக்கும். படிக்கும் வயதில் திருட்டில் ஈடுபட்டு இருந்தான். அந்த வீடியோவை பார்த்ததும் துளசி முகம் மாறியது. ஏனெனில் அவள் சொன்ன குற்றவாளி
அவள் அருகேதான் இன்னொரு வண்டிகள் இருந்தான். ஆனால் அவன் அந்த செயினை திருடவில்லை. திருடியது என்னவோ ஒரு பொடியன். கான்ஸ்டபிள், திருடுனது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? அந்த பையனை பிடிச்சு நகைய வாங்கிட்டு சிறார் ஜெயிலுக்கு அனுப்பி விடுங்க என அதிரன் கட்டளையாய் கூற, எஸ் சார் என்ற கான்ஸ்டபிள் அவர் சொன்ன வேலையை செய்ய சென்று விட்டார். சாரே, அதுதான் நான் அந்த நகையை திருடலன்னு தெரிஞ்சு போச்சே, என்னை விடுங்க சாரே என லாக்கப்புள்ள இருந்தவன் அதிரனை பார்த்து கத்தினான். ரைட், நீ இந்த நகைய இன்னைக்கு திருடாம இருந்திருக்கலாம். ஆனா நேத்து இதே சிக்னல்ல இன்னொரு நகையை திருடியிருக்க. அதனால அந்த நகையை வந்து கொடுத்தா மட்டும்தான் நீ வெளியே போக முடியும் என தனது கையில் இருந்த வீடியோவை அவன் முன்னே ஓடவிட்டவனோ, அது வரைக்கும் உள்ளேயே கடடா திருட்டு பயலே என அவன் மீது லத்தியை தூக்கி எறிந்தான். இப்பொழுது துளசி பக்கம் பார்வையை திருப்பினான் அதிரன். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு கேள்விப்பட்டது இல்லையா மீடியா மேடம்? ஒருத்தன் குற்றவாளின்னு ஃபார்ம் ஆகிட்டா அவன் இருக்க இடத்துல என்ன தப்பு நடந்தாலும் அவன் மட்டும்தான் குற்றவாளிங்கிற எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோங்க. என்னைக்கு கெட்டவனா இருப்பவன் நாளைக்கு யோக்கியனா மாறலாம். என்னைக்கு யோக்கியனா இருக்கவன் நாளைக்கு திருடனா கூட மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது மீடியா மேடம் என ஒரு மாதிரி நக்கல் தொனியில் பேசினான். துளசிக்கு மூக்கு உடைந்தது போல் இருந்தது. அவள்தான் தவறாக புரிந்து கொண்டாள். இருந்தாலும் அவன் முன் தோற்று போனது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் கோபமாக வந்த வழியே திரும்பி நடந்தாள். மேடம், இந்த மாதிரிதான் எல்லாரையும் தீர விசாரிக்காம தப்பா நியூஸ்ல போட்டு உங்க டிஆர்பியை எகிற வைக்கிறீங்க போல என கத்தி பேசினான். அவளுக்கு கேட்க வேண்டும் என்றே. அவன் சொன்னது அவளுக்கும் அப்பட்டமாக கேட்கத்தான் செய்தது. எப்படி யோக்கிய மாதிரி பேசுறான் பாரு. நீ எவ்வளவு பெரிய போத ஆசாமின்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். தன்னுள் முணுமுணுத்துக் கொண்டவள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பும் சமயம் கைக்குட்டை நழுவி கீழே விழுந்தது. துளசி அதை மறந்து நடக்க, ஹலோ மீடியா மேடம் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவளின் முன் அவள் கைக்குட்டையை எடுத்து நீட்டினான் அதிரன். எதையோ மிஸ் பண்ணிட்டு போறீங்க போல. அவன் கைக்குட்டையை மட்டும் சொல்லவில்லை. அதன் அர்த்தம் அவளுக்கும் புரிந்தது. பொறுக்கி. அவனுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுத்து விட்டு அவள் வண்டியை எடுத்து கிளம்பினாள். ஏட்டு, முக்கியமான வேலையா, நான் வெளிய போறேன் என அப்படியே பிரேக் போட்டு மித்து அருகே நின்றவன், லுக் மிஸ்டர் மித்ரன், நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு ஓடி போய் டெக்னிக்கல் டீம் கிட்ட விசாரிச்சு ஒரு நாள் வீடியோவை அலசி ஆராய்ஞ்சதுக்கு பதிலா நகை திருட்டு போனது என்ன டைம்னு கேட்டு தெரிஞ்சு இங்க இருந்தே போன் பண்ணி வீடியோவை அனுப்ப சொல்லிருக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம், புரியுதா என்றான் போலீஸ் மிடுக்குடன். புரியுது சார் என்பதை போல் தலையாட்டி வைத்தான் மித்து. நான் வண்டி ஓட்டட்டுமா சார்? மித்து பயந்து கொண்டே கேட்டான். அவனுக்கு அவருடன் செல்ல பயமாக இருந்தாலும் அதே சமயம் ஆர்வமாகவும் இருந்தது. இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ஹெட்டேக். இதுல உன்னை கூட்டிட்டு போனா தலையே வெடிச்சாலும் ஆச்சரியம் இல்ல. சோ நானே ட்ரை பண்ணிக்கிறேன் என தனியாக வண்டியை எடுத்துக்கொண்டு எங்கோ கிளம்பி விட்டான் அதிரன். ஏன் ஏட்டான்னா, இவரு நான் சரியான இம்சைன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போறாரோ என்று மித்து யோசனையாய் ஏட்டுவிடம் கேட்க, இன்டைரக்டா? இதை விட டைரக்டா யாராலையும் சொல்ல முடியாதுங்க சார் என சிரித்து கொண்டார் ஏட்டு. துளசி அந்த மஞ்சள் வண்ண ஸ்கூட்டியை அந்த கேட்டை தாண்டி நிறுத்தியவள் கிரீச் என்ற சத்தத்துடன் ஸ்டாண்டையும் போட்டபடி காலில் இருந்த செருப்பை கூட கலட்ட நிதானம் இல்லாதவள் ஒரு ஓரமாய் கலட்டி வீசிவிட்டு வேக எட்டுக்களுடன் வீட்டுக்குள் வர, அந்த ஸ்கூட்டி சத்தம் கேட்டே மகள் வரவை அறிந்து கொண்டார் போலும் அவள் அருமை அன்னை. உடனே மகளின் முன் சூடான இஞ்சி டீயும் சுட சுட அவரே போட்ட சமோசாவும் எடுத்து வந்து வைத்தார். துளசிக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவள் கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவாள். அதுவும் நிறையவே சாப்பிடுவாள். ருசித்து ருசித்து சாப்பிடுவாள். என்னடி மூஞ்செல்லாம் கரியா இருக்கு? அவர் என்னமோ யதார்த்தமாகத்தான் கேட்டார். ஆனால் அவளுக்குத்தான் அதிரன் முன் அசிங்கப்பட்டு முகத்தில் கரி பூசி கொண்டது ஞாபகம் வர
சூடான டீயை விட அவள் சூடாகி விட்டாள். அதுக்குள்ள நான் அசிங்கப்பட்டத டிஜிட்டல் கொரியர் பண்ணிட்டானா? ஆமா, எல்லாரும் முன்னாடியும் பல்பு வாங்கின. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னன்னு கேக்குறேன். பட்டாசு போல் படபடவென்று பொரிந்தவளைக் கண்டு அவள் அன்னையும் தந்தையும் வினோதமாக பார்த்தார்கள். என்னடி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? மூஞ்சு முழுக்க கரியா இருக்கு. கண்ணாடியில பாரு. ஆரமெண்டல். என்னமோ ஆயிருச்சு போல இவளுக்கு என்று அவர் சொன்னதை கேட்டு குழம்பிய துளசியோ அவள் அறைக்குள் சென்று கண்ணாடியை பார்த்தாள். உண்மைதான், அவள் முகம் முழுக்க கரியாக இருந்தது. ஆனா எப்படி என்று அவள் கைக்குட்டையை பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவள் கைக்குட்டை முழுக்க யாரோ அடுப்பு கரியை பூசி வைத்திருக்கிறார்கள். அவள் முகம் துடைக்கும் பொழுது கரி முழுவதும் முகத்தில் பட்டிருக்கிறது. எப்படி என்று யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் விஷயம் புரிந்தது. இது அந்த கல்வனின் வேலை என்று. யூ பொறுக்கி என்று இவள் முகத்தை துடைக்கப் போகும் முன் அவள் போன் கால் ட்ரிங் ட்ரிங் என்று இசை மீட்டியது. இது வேற என்று அங்கும் இங்கும் தேடி அலைந்து கடைசியாக அவள் பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்து போனை எடுத்து பார்க்க அதுவோ அன்னோன் நம்பர் என்று காட்டியது. பொதுவாக அவள் மீடியா பர்சன் என்பதனால் அன்னோன் கால் வருவது சாதாரணம் என்பதனால் போனை அட்டன் பண்ணி காதல் வைக்க மறுபக்கம் ஒரு காந்தர்வ சிரிப்பு சத்தம் கீதம் போல் ஒலித்தது. ஒருவேளை யூபி சிஎம்மோ இல்லை நம் நாட்டின் பிஎம் வாய்ஸாக இருந்திருந்தால் அவள் யோசித்திருப்பாளோ என்னவோ. ஆனால் அந்த காந்தர்வன் குரலை கண்டுபிடிக்க அவளுக்கு ஒரு நொடி கூட எடுக்கவில்லை. ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது இன்ஸ்பெக்டர்? இந்த பக்கம் இவள் பல்லை கடிக்க நாட் பேட். என் வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி சிரிப்பு வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மீடியா மேடத்துக்குள்ள நான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டேனோ? ஊர் உலகத்துல எவ்வளவோ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க மிஸ்டர் அதிரன். ஆனா இன்ஸ்பெக்டர் அதிரன் நான் தானே. அப்புறம் மூஞ்சில இருக்க கரியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சா? எப்படி பார்த்த அன்னைக்கே மூஞ்சில கரிய பூசிட்டேன்ல. ஹவ் இஸ் மை கிஃப்ட் என்றான் இதழின் ஓரம் எட்டி பார்த்த சிரிப்பை தன்னுள் அடக்கியபடி. இதுக்கு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. உனக்கு இதுக்கு பெருசா திருப்பி கொடுக்க தான் போறேன். இவள் கோவத்தில் மேசைகள் இருந்த பொருளை எல்லாம் கீழே தள்ளிவிட்டாள். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமே கொடு என்று அனல் அவன் கார் கண்ணாடி வழியாக உதட்டை கடிக்க அவன் எதை சொல்கிறான் என்று புரிந்து கொண்டவளின் விழிகளோ பெரிதாய் விரிய அன்னிச்சை செயலாக அவள் விரல்கள் இதழை தொட்டு பார்த்து கொண்டது.